இப்போ செகண்ட்ஸ்ல வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கார் வாங்க போறேன் அப்படிங்கிறப்ப அதே ரேட்டுக்கு இந்த ஸ்டாப் ஆன மாடல்ஸ் கார் புதுசா கிடைச்சதா? டிஆர்சிக்கான ப்ராப்பரான ரீசன் வந்து அவங்க கிட்ட கேட்கும். எதனால நீங்க டிஆர்சி வாங்குனீங்க? அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி சைன்லாம் போட்டு வச்சு. பொதுவா நிறைய பேர் என்ன பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஓஎல்எக்ஸு அப்புறம் வந்து இது மாதிரி ஃபேஸ்புக்கு இதில் வர ஆடுகளை பார்த்து அவங்களாம் வந்து நம்ம வண்டி கூட போகும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு கிடையாது, கொஞ்சம் சிரமம். இப்போ உனக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த பொருள் உனக்கு உபயோகப்படலை அப்படின்னா அந்த பொருள் மேலே உனக்கு நாட்டமே இருக்காதுல்ல. சூப்பரான வண்டி, தரமான வண்டி, வேற லெவலில் இருக்கும். ஆனால் இது இப்போ வந்து பெரிய இதுலலாம் ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ளஸ் தானே வாங்கிட்டா. அதான் வண்டி வாங்கின புதுசில், அதாவது புது ஒருத்தங்க வந்து இப்போ வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அந்த வருஷம் போக போக வந்து வண்டியோட வேல்யூ வந்து கம்மி தான் ஆகும். சரியா? ஒரு 5 வருஷம் வண்டி வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அதே வண்டி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வேற இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? வண்டி வந்து சில சமயம் வந்து குறிப்பிட்ட 4 வருஷம் மட்டும் தான் வந்திருக்கும், அப்புறம் அந்த வண்டி வரவே வராது. ஆமா, அதே வந்து ரெகுலரா வர வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாப் ஆன வண்டிக்கு வந்து வேல்யூ கம்மி தான், கிடைக்காதுங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து மாடல் மட்டும் இல்லாம அந்த மேனுஃபேக்சரரே வந்து இங்க இருந்து போயிருந்திருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த செவர்லெட்ன்ற ஒரு மேனுஃபேக்சரர் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. ரீசெண்டா ஃபோர்டு வந்து வைண்ட் அப் பண்ணதான் சொல்றாங்க, பட் ஆனா திரும்ப வரப்போறதா சொல்றாங்க. பட் ஆனா அவங்களுமே வந்து க்ளோசிங் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சோ இந்த மாதிரி வண்டிகளோட வேல்யூ எல்லாம் தன்னை போல கம்மியாயிடும். எவ்வளவு பெரிய வண்டி அது வாங்கினா நம்மளுக்கு யூஸ் இல்லையா? யூஸ் மீன்ஸ் எப்படின்னா, நல்ல கேள்வி நான் சொல்றேன். இந்த செவர்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா குரூஸ்னு ஒரு வண்டி, சூப்பரான வண்டி, தரமான வண்டி, வேற லெவல்ல இருக்கும். ஆனா இது இப்போ வந்து பெரிய இதுல எல்லாம் இல்ல, ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்குது. அப்ப நமக்கு ப்ளஸ் தானே வாங்கிட்டா. பொருள் கிடைக்காதுல்ல நம்மளுக்கு, ஆனா கம்மியான ரேட்ல கிடைக்குதுல்ல. பொருள் கிடைக்காதுல்ல. பொருள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு வண்டி வாங்குற, ஏதோ ஒரு சின்ன குளறுபாடு நடக்குது, அப்போ அதுக்கு வேணும் அப்படின்றப்போ, அது சரி பண்ணுன்றப்போ அதுக்கு தேவையான பொருள் உனக்கு கிடைக்கணும்ல. அப்பதான் நீ அதை வச்சு நீ யூஸ் பண்ணணும். கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு கிடையாது, கொஞ்சம் சிரமம். இப்போ உனக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த பொருள் உனக்கு உபயோகப்படலை அப்படின்னா அந்த பொருள் மேல உனக்கு நாட்டமே இருக்காதுல்ல. அப்படி அந்த மாதிரி. சோ அதனால வந்து அது மாதிரி இருக்கும். சரியா? ஆனா மோஸ்டா புதுசா வாங்கினா டக்குன்னு செலவு வைக்காது தானே. புதுசா வாங்குறப்போ வராது, நம்ம இப்ப செகண்ட்ஸ் தானே வாங்க போறோம். ஓகே இல்ல சொல்றேன். இப்ப சப்போஸ் இந்த ஸ்டாப் ஆன மாடலை வந்து இந்த செகண்ட்ஸ்ல வாங்குற ரேட்ல புதுசா கார் கிடைச்சா வாங்கிக்கலாம்ல. புரியல. இப்ப செகண்ட்ஸ்ல வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கார் வாங்க போறேன் அப்படிங்கிறப்ப அதே ரேட்டுக்கு இந்த ஸ்டாப் ஆன மாடல்ஸ் கார் புதுசா கிடைச்சதா? வேண்டாம், ரிஸ்க் தான். இல்ல, நீ அதுல இன்வெஸ்ட் பண்றப்போ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா விரயமாகிற மாதிரி தான். யூஸ் கிடையாது. சப்போஸ் இயர் வந்து பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா எத்தனை ஓனர் அதுக்குன்னு பார்க்கணும். ஓனரை பொறுத்துமே வந்து வண்டியோட வேல்யூ கம்மியாகும். ஒரு சில இதெல்லாம் 4 ஓனர் 5 ஓனர்லாம் இருக்கும். ஏன்னா இது எந்த வண்டியில அதிகமா இருக்கும்னா இனோவால வந்து இந்த மாதிரி அதிகமா இருக்கும். ஏன் அப்படி? ஒருத்தர் எடுத்திருப்பான், கொஞ்சம் யூஸ் பண்ணிருப்பான், இன்னொருத்தருக்கு வித்திருப்பான், அவன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் வித்திருப்பான். ஏன் இனோவால பண்ண இனோவா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றதுனால அதனாலே வாங்குவாங்க. சோ அதனால இந்த கேஸ் நான் நிறைய பார்த்ததுனால சொல்றேன் இனோவா அப்படின்னு சொல்லி. பொதுவா இனோவா அப்படி கிடையாதுப்பா, கொடுத்து விட்டு போயிடாத. ஆனா இது அந்த வண்டி நிறைய பேர் பிடிக்கும், நிறைய பேர் உட்காந்துட்டு போலாம் அப்படின்றதுனால மேக்சிமம் அந்த மாதிரி நிறைய ஓனர்ஸ் வந்து கைமதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பல இதுல குவாலிஸ்னு ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியுமே வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் இருப்பாங்க. அது எத்தனை பேரு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்ன்றது பார்க்கணும். அதே மாதிரி நீ யார்கிட்ட வண்டி வாங்க போறியோ அவங்கதான் அந்த வண்டியோட ஓனரா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஆர்சிபுல அவர் பேர் தான் இருக்கா, அவர் இந்த நபர்கிட்ட தான் நீ வாங்க போறியா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து நேம் மாத்தணும், உன் பேருக்கு வண்டியை மாத்தணும் அப்படின்னா ஆர்டிஓல இருந்து ஓடிபி போறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்காக சொல்றேன். சரியா? ஸோ உனக்கு வண்டி பிடிச்சி போச்சு, வண்டியோட இயரை பார்த்துட்டு எத்தனை ஓனர்னு பார்த்துட்டு அந்த ஓனர் அவர் தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட புக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஆர்சி புக் வேணும், இன்சூரன்ஸ் காப்பி கரெக்டா இருக்கணும், அவங்க ஃபினான்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும், அதை வந்து ஹைபாத்திகேஷன் கேன்சல் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். ஹைபாத்திகல் கேன்சல்னா இப்போ இன்னொருத்தங்க வந்து லோன் போட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா லோன் கட்டி முடிச்ச உடனே பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, என்ஓசி லெட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு ஆர்டிஓல கொடுத்து பின்னாடி வந்து ஹைபாத்திகேஷன் இருக்கும், அது வந்து அந்த கம்பெனி பேர்ல இருக்கும், லோன் கொடுத்தாங்கல்ல அவங்க பேர்ல இருக்கும், அதை வந்து கேன்சல் பண்ணிருக்கணும்.
ஸோ இத்தனை விஷயம் வந்து புக்ல பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த புக் ஒரிஜினல் புக்கா இல்ல டூப்ளிகேட் புக் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்களா? ஆர்சி டிஆர்சின்னு சொல்லுவாங்க. டிஆர்சின்றது டூப்ளிகேட் ஆர்சி. ஆர்சி ஒரிஜினல் ஆர்சி மிஸ் ஆயிட்டு டூப்ளிகேட் ஆர்சி வந்திருக்கு. இந்த கேஸ் வந்து நான் உனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்சி புக்கை வந்து அடமானம் வச்சிட்டாங்க. அடமானம் வச்சு காசு வாங்கிக்கிட்டு என் ஆர்சி புக் தொலைஞ்சு போச்சுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஓல ஒரு ஆர்சி வாங்கி வண்டியை வந்து டூப்ளிகேட் ஆர்சியோட வித்துட்டாங்க. ஓகே. அந்த ஒருத்தன் காசு கொடுத்தான் தெரியுமா, அவன்கிட்ட ஒரிஜினல் ஆர்சி இருக்கு, அவன் காசு கட்டல. ஆமா. சோ அது பிரச்சனை ஆகுது இல்லையா? சோ அதனால வந்து டிஆர்சிக்கான ப்ராப்பரான ரீசன் வந்து அவங்க கிட்ட கேட்கணும். எதனால நீங்க டிஆர்சி வாங்குனீங்க, அப்படி இல்லனா அவட ஸ்டேட்மெண்ட் வாங்கி நம்ம சைன் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். மோஸ்டா அந்த டிஆர்சி போகாம இருந்தா நல்லது. ஆமா. அதே மாதிரி வந்து ஃபார்ம் 29, ஃபார்ம் 30, ஃபார்ம் 60 இதெல்லாம் வந்து பேக்கேஜ்ல வந்து சைன் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த புக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வாங்கி வச்சுக்கணும். வாங்கி நம்ம கார்ல வைக்கணும், வச்சிருக்கணும். வாங்கி பேர்ல வச்சோம்னா போலீஸ்கார முடிச்சிருவாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேல்யூ எல்லாமே கரெக்டா இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி 2010 மாடல். இந்த 2024 எத்தனை ஓனருக்கு வாங்கலாம்? மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்குறது பெஸ்ட். ஒரு 2-3 மொத வச்சிருந்தவன் என்ன கண்டிஷன் வச்சிருப்பான்னு தெரியாது, அதுக்கு அடுத்து வச்சிருந்தவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்றது தெரியாது. இதுக்கப்புறம் செகண்ட்ஸ்ல போறதா இருந்தா சிங்கிள் ரெண்டாவது ஓனரா போலாம். ரெண்டாவது ஓனரா நீ அதான் அதுதான் கரெக்டா இருக்கும். 3வது ஓனர் 4வது ஓனர் அப்படின்றப்போ கொஞ்சம் யோசி, அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒர்த்தா அப்படின்றத யோசி. சரியா? வண்டியோட வேல்யூ இப்போ 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, நீ நினைச்ச மாதிரி தெளிவா எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா வந்து அடுத்த வருஷத்துல எஃப்சி வரும் உனக்கு. 15 வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி ஓன் போர்டு பொறுத்தவரையும். அப்படின்றப்போ வண்டி வேல்யூ வந்து அதுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம பேசுற மாதிரி இருக்கும். எஃப்சி பண்றதுனால நம்ம எஃப்சி பண்ண போறோம்னு சொல்லி ரேட் அடிச்சு பேசணும். ஆமா. ஸோ ஒரு ஷிஃப்ட் வண்டியே சொல்றேன். ஒரு ஷிஃப்ட் வந்து 2010 வண்டி. சரியா? வண்டி வந்து சூப்பரா இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, கொஞ்சமான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்படின்னு இருக்கப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வண்டியை 1.5 லட்சம் வந்து எடுக்கலாம். 1.5 லட்சத்துக்கு அதோட பட்ஜெட்ன்றது அதுதான். ஆனா அது புதுசான ரேட் எவ்வளவு இருக்கும்? அந்த டைம்ல கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. பட் ஆனா அதான் இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்குன்றப்போ நீ அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டாலே அதுக்கு ஐடிவி வேல்யூ வராது. இன்சூரன்ஸ்ல ஐடிவி வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, அதையுமே நம்ம வந்து கரெக்டா பார்க்கணும். என்ன வேல்யூ அது? ஐடிவி இப்போ இன்சூரன்ஸ் வந்து வண்டி வந்து டோட்டல் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ ரீசெண்டா நம்ம ஃப்ளட் வந்துச்சுல, ஃப்ளட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து டோட்டல் லாஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் லாஸ் பண்ற டோட்டல் லாஸ் அப்படின்னா என்னன்னா அந்த ஐடிவி வேல்யூக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ்கார வந்து அந்த யாரு அந்த ஆர்சி ஓனரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான் வண்டியோட வேல்யூ, இன்சூரன்ஸ்காரன் கொடுக்கக்கூடிய வேல்யூ. அதுதான் வந்து ஐடிவி. அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அதை சொல்லணும்னா உனக்கு தனியா ஒரு கிளாஸே எடுக்கணும். இன்சூரன்ஸ் பத்தி சொல்லணும்னா தெரிஞ்சுக்கோ. ஐடிவி வேல்யூ அது வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து இவ்வளவு டிப்ரிசியேஷன் வந்து கழிஞ்சிட்டே போகும், அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற வண்டி ஷிஃப்ட் வண்டி ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம்ன்றப்போ நீ வந்து அந்த வண்டிக்கு வந்து 2வது ஓனர் ஆயிடுவ. அடுத்து வந்து 15 வருஷம் முடிஞ்ச வண்டி அடுத்த வருஷத்துக்கு 25ல எஃப்சி நீ பண்ணணும். ஸோ எடுத்தனா நீ கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணி செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ நீ அந்த வண்டி 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீ பார்த்து தெளிவா எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா புதுசு போகணும். புதுசை வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ரெகுலரா ரன் ஆகுற வண்டியா நிறைய பேர் வச்சிருக்க வண்டியா வாங்கணும். சேஃபர் ஜோனுக்கு. ஆமா. இல்ல உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னா நீ வேணா என்ன ரிஸ்க் வேணா எடு. இல்ல எதுக்கு நம்ம அதிகமா வச்சிருக்க வண்டியா வாங்கணும். நம்ம கிட்ட போச்சுன்னா பக்கத்து வீட்டுல இருந்தா அவன் வந்து தெரியாம பிடிக்கிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். நம்ம செட் இருக்கு போட்டுக்க வேண்டியதுதான். அது போட மாட்டேன்னா போட்டுக்கலாம் வச்சா. ஆனா திருடாத. ரைட், திருடலாம் மச்சான். இப்ப அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வருது. அதான்டா. அப்படியா? அது திருட்டுல சேருதோ? தெரியாதவன எத்தனை திருட்டு, தெரிஞ்சவன திருடுனா அதுவும் திருடுனா நானே சொல்லிட்டேன். சரி நானே விட்டுருவோம். ஆக்சுவலா செகண்ட்ஸ்ல வாங்குறது ஆனா சேஃப் தான் இல்ல மோஸ்டா? ஓகே தான் மச்சி. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு கோல்டு நிலம் வாங்குறோம். அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கார்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப யோசிக்கணும். இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு BMW காரு புதுசு வந்து 30 லட்சம் ரூபாய். ஒரு ஃபாரினர் வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க அங்கிருந்து திரும்ப அவங்க நாட்டுக்கே போறாங்க. அந்த வண்டி வித்துட்டு போறப்ப வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு வித்தாங்க. ஸோ 2 வருஷத்துல 20 லட்ச ரூபாய் கம்மியான ஒரு BMW உனக்கு கிடைக்குதுன்னா உனக்கு லக்கு தானே? ஆமா. அப்படி யோசிச்சுப்பாரு. ஸோ நீ வந்து பெருசாவும் இன்வெஸ்ட் பண்ணல, அதே மாதிரி வந்து உனக்கு பெரிய நஷ்டமும் இல்லை. அப்படின்னு இருக்கப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறது ஓகே தான். ஆனா இத்தனை இது இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தோன்னா
மார்க்கெட்ல வந்து பார்த்தோன்னா இந்த இது இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம ஃப்ளட் முடிஞ்சுல, அதை கூட எடுத்து காய வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓ ஃப்ளட் வண்டியை நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது வச்சு. இப்போ ஃப்ளட் வண்டியை பொறுத்த வரையும் இப்போ உனக்கு நான் கண்ணில் தொடச்சு கிடச்சு வித்துடலாம், ஆனா ஒவ்வொரு பிரச்சனையா உனக்கு கொடுக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து உனக்கு வந்து வண்டி மேல அந்த ஒரு அந்த எல்லாமே போயிடும். ஆனா அது செலவு பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும். மோஸ்டா அப்ப புதுசா போறதா பெட்டர்ன்ற. புதுசா போறது பெட்டரு. ஆனா அதுக்கு இல்ல செகண்ட்ஸ் போய்க்கலாம் அப்படின்னா இத்தனை செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா மட்டும் அந்த வண்டி இருக்கு. ஓகே. வேற இப்ப வண்டி எடுத்துட்டேன், அது வந்து நான் கரெக்டா எப்படி மெயின்டைன் பண்ணா கரெக்டா இருக்கும்? எப்படி? இது நல்ல கேள்வி. இப்ப இந்த இன்ஜின் வேலை பாக்குறேன்னு தெரியுமா? ஆமா. இது வந்து ஒரு நல்ல மனுஷன், அவரு டிரைவர் போட்டு இந்த வண்டியை ஓட்டுறாரு. அந்த டிரைவர் என்ன வேலை பார்த்து விட்டாருன்னு தெரியல. இன்ஜின்ல வந்து இதுக்கு முன்னாடி வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்றப்போ இதோட கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின் ஆயில் வந்து 3.5 லிட்டரு. ஓ இதுக்கு? ஆமா. ஆனா ஆயில் கழட்டி விட்டுறப்போ வெறும் 1 லிட்டர் ஆயில் தான் வந்துச்சு. அதுவுமே நல்லா தாறு மாதிரி வந்துச்சு. ஓ ஆயில மாத்தணும்? ஆமா, மாத்தாமே விட்டா அப்படியா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே இப்போதைக்கு எனக்கு இதுவா இருக்குன்னா நான் இப்போதைக்கு ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுமே வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தோம், இதுல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி சொன்னாரு, ஊற்றி விட்டு நாள் ஓட்டிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து வண்டி வேலையாயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஃபுல்லா பிரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே சரியான கால அளவுல அதுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். சரியான கால அளவுனா இதுவும் கரெக்டான கேள்வி. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா சர்வீஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கண்டிப்பா சர்வீஸ் பண்ணணும். ஒரு வருஷம் வந்து நார்மலா ஓட்டுற ஒரு வருஷம் ஓட்டலாம். டெய்லி ஓட்டுறவன் 10,000 கிலோமீட்டர் செக் பண்ணி ஓட்டணும். இதுல எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணணும். 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணிடணும். அப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணிடணும். சர்வீஸ் பண்றப்போ ஜென்ரல் செக்அப் தான் விடணும். நார்மலா வந்து ஆயில் மட்டும் மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்லாம் ஆயில் மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆயில் மட்டும் மாத்தி வண்டியை ஓட்டக்கூடாது. வண்டியை ஃபுல் ஜென்ரல் செக்அப் பண்ணணும். ஒரு டெக்னீஷியன் வந்து ஃபுல்லா ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு நம்மளோட வண்டியோட அனலைஸ் ரிப்போர்ட் தருவாங்க. அதுக்கு பொறுத்து நம்ம வண்டிக்கு வந்து இப்போதைக்கு இந்த செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஒரு சிலது வந்து கட்டாயமா பண்ணிதான் ஆகணும்னா அது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம பயணப்படுற ஒரு வண்டி, நம்மளை நம்பி நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்க நம்ம கூட வருவாங்க. ஸோ அது சேஃபா நம்ம போகணும் அப்படின்னா நம்ம சேஃபா வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஸோ நம்ம அந்த விஷயத்த காசை யோசிச்சோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம காசு கொடுக்குற மாதிரி ஆயிடும். சூப்பர். சரி, இப்போ நம்ம என்னென்ன வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்றோம்? நம்ம எல்லா வண்டி தான் வச்சு பாக்குறோம். என்னென்ன மாடல் என்னென்ன சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற வண்டியா நான் எடுப்பேன். ஏன்னா நான் வெளியே போட்டேன். கரெக்டா வச்சு நம்ம இதுல வந்து நான் அதிகமா எடுக்கிற வண்டி வந்து ரெனோ நிசான் தான். ஓகே. ஆனா ரெனோ நிசான் நீ எடுத்த அப்படின்னா ஸ்பேர் பிரைஸ் எல்லாம் அதிகமா வரும். உனக்கு ஸ்பேர் பிரைஸும் கம்மியா இருக்கணும், வண்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றப்போ வந்து மாருதி சுசுகி போகலாம், ஹுண்டாய் போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாருதி சுசுகி. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ல அவன் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறான்னா காரணமே அவன் வந்து அவனோட ஸ்பேர் பிரைஸ் எல்லாமே கிடைச்சிருது, கம்மி காஸ்ட்லயே கிடைச்சிருது. அதனாலதான் அவன் இவ்வளவு நாள் மார்க்கெட் சஸ்டெயின். மாருதி வாங்கி நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆக்சன் பண்ணி ஓட்டிட்டே இருக்கலாம். அப்படி மீன் பண்ணல, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேர் வந்து ஈஸியா கிடைக்கும். அதனால வந்து அது பெட்டர் அப்படின்ற மாதிரி 10 கடை 2 கடை என்ன கிடைச்சிரும். ஆமா, ஏன்னா நம்ம வந்து வண்டி வாங்குறதுன்ற இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு எடுக்கிறோம் எங்கேயா போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து இந்த ஒரு பர்பஸ் நம்ம வந்து சேஃபா போயிட்டு சேஃபா வரணுன்றதுக்காக எடுக்கிறோம். வண்டிக்கே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுத்துரும். நம்ம இன்னும் அபோவ் மிடில் கிளாஸ் போல நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி யோசிக்கிறோம் அப்படின்றப்போ இதெல்லாம் யோசிச்சு எடுக்கணும். ஸோ ரெனோ நிசான்ல வண்டி எடுத்தோம்னா ஸ்பேர் பிரைஸ் அதிகமா வரும். நீ மாருதி மாருதி நம்ம பார்க்க தான் செய்யறோம், அதெல்லாம் தட்டி தூக்கிடலாம். எல்லா பிராண்டும் பாக்குறோம், நம்ம பழைய டாடா வண்டி பாக்குறது இல்ல. ஏன்னா நம்ம அது ஒரு வேலை செஞ்சோம்னா இன்னொரு வேலை இழுத்து விட்டுறோம். அதனால பழைய டாடா வண்டி பாக்குறது இல்ல. ஃபோர்டு வண்டி நம்ம எடுக்கிறது இருந்துச்சு. மிச்சம் எல்லா வண்டியுமே நம்ம பார்க்கணும். ஃபோர்டு ஏன் எடுக்கிறது இல்ல? ஃபோர்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்றது இன்னொரு ரீசன் என்னன்னா, ரீசெண்ட் டேஸா நடக்கிறது. இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி போறோம். அந்த பொருள் வந்து பொதுவா வந்து மெக்கானிக்கிட்ட காசு கொடுக்குறவங்க வந்து ஒருவேளை மெக்கானிக்கு காசு கம்மியா கிடைக்கும் போல, அதனால அவர் அங்க போய் பொருள் வாங்கிட்டு நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பில்லு போடுறாரு போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஃபோர்டு வண்டியில என்ன நடக்குது அப்படின்னா, எம்ஆர்பி ஒரு ரேட்டா இருக்கு, எம்ஆர்பி அடிச்சு விட்டு அவங்க அதுக்கு மேல ஒரு ரேட் வச்சுக்கிறாங்க. கஸ்டமர் நினைப்பான் மெக்கானிக் தான் எடுக்கிறான் போல அப்படின்னு நினைப்பான். ஆனா எடுக்கிறது அவங்க. ஆமா, இங்க விக்கிறவன் அந்த லட்சத்துல தான் விக்கிறான். சோ அதனால வந்து எனக்கு அது பர்சனலா வந்து எனக்கு அது உடன்பாடே வரல. அதனால ஃபோர்டே எடுக்கிறது இல்ல. அப்படியே எடுத்தாலும் கஸ்டமரை நீங்களே வந்து பொருள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறது பெஸ்டா. மிச்ச இதுல நம்ம வந்து நம்மளே இது பண்ணிக்கிறது தான் அது மேக்சிமம். அது எல்லாம் எதுவும் அதிகமா எம்ஆர்பியோட அதிகமா வர்றது இல்ல. நம்மளும் வந்து
நம்மளுக்கு கொடுக்குற பர்சன்டேஜ்லேயே வந்து கஸ்டமருக்கும் கொடுத்துறது. ஸோ நம்ம அதுல எல்லாம் நம்ம செய்யற வேலைக்கு நம்ம காசு கொடுத்தா போதுன்ற அவ்வளவுதான். சரி ரைட்டு. இந்த கார் எப்ப முடியும்? இது எங்க இதை உன்ட்ட பேசி இவ்வளவு நேரமா சும்மா தானே இருந்தேன், இனிமேதான் முடிக்கணும். இந்த வால்டோர் மாட்டிட்டேன், இந்த டைம் செயின் அதெல்லாம் மாட்டிட்டு இன்னும் ஒர்க் இருக்கு. இன்னும் எப்படியும் இழுத்துரும் இன்னைக்கு நாளைக்கு இழுத்துரும், அதுக்குள்ள ஏத்தணும். ஓகே, அப்ப நாளைக்கு இழுத்துரும்ல. இந்த வீடியோ பாக்குறவங்க வேணா அது தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது நீ இருக்கலாம் மச்சான், நீ வந்தேன்னா அப்படியே 2 கார் மாருதி சுசுகி சொன்னாங்க, அப்படியே பார்த்து அதை செக் பண்ணி இந்த அழுத்துறது இந்த இது பண்றதெல்லாம் பாத்துட்டு வந்துடலாம். அடே இது உனக்கே ஓவரா இல்லையாடா, முதலே சொல்லிதான் நம்ம போயிட்டு வந்திருக்கலாமேடா, இவ்வளவு நேரம் பேச விட்டியேடா. மச்சான் எனக்கு ஃப்ரெண்டு நீ இருக்கா மச்சான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களே, அவங்களோட இன்ஃபர்மேஷனா தான் நான் வந்து சரி நம்ம பேசினது. சரி ரைட்டு, சரி ஓகே. அப்ப மாத்தி விட்டு வரியா போயிடலாம்? மாட்டி விட்டு வரணும், நாளைக்கு தான் வர முடியும், பரவாயில்லையா? இல்ல அப்பனா இந்த அப்படியே விட்டுட்டு வா, நம்ம போய் காரை பார்த்து. இப்படியே விட்டு வர முடியாது, ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன், நம்ம போலாம். ஓகே மச்சான். ஓகே மக்களே, இப்ப முடிஞ்ச வரைக்கும் கேட்டிருப்பீங்க, கார் வாங்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் செகண்ட்ஸ்ல வாங்குறீங்கன்னா பெஸ்ட் தான். ஆனா செகண்ட்ஸ்ல வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு இருந்தாருன்னா கூட்டு போய் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா என் நண்பர் சொன்ன அந்த சில இன்ஃபர்மேஷன் தான் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் புதுசா கார் வாங்குனீங்கன்னா பக்கத்து வீட்டுல, எதிர்த்து வீட்டுல, மேல் வீட்டுல எல்லாம் வச்சிருக்க காரா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சேஃப். எவன் வீட்டுல இல்லாத வண்டியை வாங்குனீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டேஞ்சர் தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து மாருதி சுசுகி தான் வாங்கலான்னு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட செட் எங்க இருக்கு மச்சான்? இங்க திருவேற்காடு அயப்பாக்கம் பருத்திப்பட்டு ஜங்ஷன்ல இருக்கு. இந்த ஜங்ஷன் சுத்தி எங்க உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும்னாலும் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறோம், இல்ல அந்த வீடியோ சைட்லயே போடுறோம். கால் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் மச்சா போக? 10 கிலோமீட்டர் சரௌண்டிங். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் லொகேஷன் கீழே போடுறேன். இங்க இருந்து மேப்ல 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்க சர்வீஸ் உங்களுக்கு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணீங்கன்னா மச்சான் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவான். அவ்வளவுதான். வேற டீட்டெயில் எல்லாம் வேணும்னா நீங்க கால் பண்ணி அவன்கிட்ட பர்சனலா கேட்டுக்கோங்க.